ஹீரோவா இமேஜ் இருக்கிறது நிதின் படம், கௌதம் மேனன் சார் படம், நிதின் படம். இந்த கேரக்டர் வந்து கதையில் எந்த ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது, கதையை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த தப்பு அவங்களது இல்லை, ப்ரொடியூசர்ஸ் தான். சொல்லப்பட வேண்டிய கதைகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா படம் முடிக்கும் போது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி தான் நான் முடித்தேன் படத்தை. பட் படம் பார்த்த எல்லாருமே வந்துட்டு கதையை இப்படி கொண்டு போகலாமே, அப்படி கொண்டு போகலாமே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எனக்கு வந்து இந்த கதை இன்னும் சொல்லப்பட வேண்டிய கதைகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நல்ல படமாக இருந்திருக்கும், பட் இந்த அளவுக்கு ரீச் இருந்திருக்குமா அப்படின்றது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியாது. இல்லைங்க, அவங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி அவங்க கேரக்டர்னு சொன்னேன். அந்த கேரக்டர் வந்து கதையில் எந்த ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது, கதையை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த கேரக்டர் பிடிச்சி தான் அவங்க அந்த இது ஒத்துக்கிட்டாங்க பண்ணுறதுக்கு. அவங்களோட ஸ்கோப் என்ன, லிமிடெட் ஸ்கோப் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு விரும்பி தான் அந்த கேரக்டர் பண்ணாங்க. இல்லை சார், ஆக்சுவலி ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் என்னென்னா ஆல் ஸ்டார்ஸ். இப்போது நாங்கள் ட்ரைலர்ஸ் வந்து இதே தெலுங்கில் வந்து பர் டே எவ்ரி சேனல் 100 ஸ்லாட்ஸ் நாங்கள் போட்டாச்சு. இதே படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது 2 படம், ஒரு ஹீரோவா இமேஜ் இருக்கிறது நிதின் படம், கௌதம் மேனன் சார் படம், நிதின் படம். இந்த படம் சேம் டே ரிலீஸ். மார்னிங் ஷோ இட் இஸ் பிக்கெஸ்ட் க்ரௌட் ஆன் தட் ஃபிலிம். இதுக்கு வந்து ஒரு ரீசனபுல்லாக ஒரு லேடி ஓரியன்ட் ஃபிலிம். ஆனால் இங்கே பேனருக்கு இருக்கிறத ஒரு இமேஜ் அந்த ரன்னிங்கில் தான் ஓப்பனிங்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஆஃப்டர் மார்னிங் ஷோ இது வரைக்கும் எந்த ஷோ பிரேக் ஆகலை, ஹவுஸ்ஃபுல்ஸ் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ் வந்து தமிழ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் டே தான் தெலுங்கில் ரிவ்யூஸ் எல்லாம் போட்டாங்க. இப்போ ஸ்டில் டுடே ஆல்சோ இட் இஸ் ரன்னிங் வெரி குட். ரியலி சொல்லணும்னா இங்கே மேலே கூட வந்து தமிழ் மேலே கூட தெலுங்கு வந்து வெரி ஹைப்பாக லேடிஸ் அண்ட் சில்ட்ரன் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. படத்தை பற்றி வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக வி ஆர் பிளானிங் தட் சார். ஆல்ரெடி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. எந்த படத்துக்கு கூட வந்து ஆக்சுவலி நம்ம தமிழில் தான் கம்மியாக இருக்குது சார். அந்த தப்பு அவங்களது இல்லை, ப்ரொடியூசர்ஸ் தான். நாங்கள் தான் உட்காந்து உண்மையாக உட்காந்துட்டு ஒரு டெசிஷன் எடுத்து எல்லாரும் அந்த டெசிஷன் மேலே இருக்க முடியாமல் இருக்குது. அதனால தான் டெஃபினட்டாக அது ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார். சார் ஆக்சுவலி நான் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் பிரசிடெண்ட்டாக இருந்து நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சாச்சு. இது தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் எடுக்க வேண்டியது டெசிஷன். இப்போது அவங்களோட சேர்ந்துட்டு சேம்பரும் சேர்ந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுனால டெஃபினட்டாக இது ஷார்ட் அவுட் ஆகும்னு நம்பிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது வரைக்கும் சேம்பர் எடுத்த என்ன முடிவு கூட வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியுது, இது கூட ஷார்ட் அவுட் பண்ண முடியும். மாநகரம்னு சொல்லிட்டு சந்தீப் கிஷன், ரெஜினா, வழக்கியன், ஸ்ரீ இவங்க நடித்த ஒரு படம். இது படம் இப்போ தான் ஷூட் முடிஞ்சிருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் லெவலில் இருக்குது. அதை பற்றின அறிவிப்புகள் விரைவில் வெளிவரும்.